ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். பாப்பாவும் நல்லா இருக்கா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம் அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா செலிப்ரேஷன் வெட்டிங் ஆனிவர்சரி முன்னாடி நாள்லேருந்து எடுத்த வீடியோ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களுக்கு வந்து ஆனிவர்சரி எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா April 6 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி, 3rd இயர் ஆனிவர்சரி. நாங்கள் வந்து 4 அன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சென்னையிலேருந்து கார் எடுத்துகிட்டு வந்ததுனால சரி ஓகே காருக்கு வந்து நம்ம வந்து பூஜை போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், என்னோடய ஹஸ்பண்ட், பாப்பா, அதுக்கப்புறம் வந்து என்னோட சிஸ்டரோட பையன், அவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா வர்மா, அவனையும் சேர்த்து நம்ம அழைச்சிட்டு போனோம் கோவிலுக்கு. ஏன்னா காருக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பூஜை போடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஃபேவரட்டான கோவில், எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 10 நிமிஷம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அந்த கோவில் தான் ஃபஸ்ட்டு போயிட்டு பூஜை போட்டு அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா மஞ்சள்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். பாப்பாவுக்கு காலில் வந்து மஞ்சள் வச்சு காரெல்லாம் வச்சு அழகாக வந்து சூப்பராக நீட்டாக சாமி கும்பிச்சிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போனோம். இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா ஐயம்பேட்டையில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். அங்கே ஒரு ஃபேமஸான பிள்ளையார் கோவில் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு வந்தலான்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து சாமிக்கிட்ட வந்து கார் கீ வச்சுட்டு சாமி கும்பிட்டு நம்ம வந்தாச்சு. வரும்போது வந்து பார்த்திங்கனாக்கா செதல் தேங்காய்லாம் உடச்சிட்டு நல்லா வந்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம கார் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நல்லா வேண்டிக்கணும், சேஃபாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நல்லாவே ப்ரே பண்ணிக்கிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். சாமுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எங்கேயாவது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலில் போகணுன்னாக்கா நம்ம வந்து கார் புக் பண்ணிட்டு போவோம். அது வந்து சாமுக்கு வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு வந்து நார்மலாக தான் இருப்பாள், எதுவும் பண்ணாது, வாமிட் பண்ண மாட்டாள், மயக்கம் வரும், அதனால தான் இருப்பாள். அதேமாதிரி இந்த டைம் வந்து காரில் ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணால், இன்னும் வந்து ப்ராப்ளம்லாம் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் போனதுக்கப்புறம் செகண்ட் கோயில் போனதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அங்கே மணிலாம் நிறையா இருந்துச்சு. மேடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க, அது இதையும் ஆட்டிக்கிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா வந்து நம்ம ஹஸ்பண்ட் வந்து தான் நம்ம வந்து வெளியே போகிற மாதிரி இருக்கும். அப்படின்னாக்கா க்ராசரி வாங்கிறதுக்காண்டி வெளியே போவோம், அங்கங்கே போகிறதுக்கு வந்து வேலையே இருக்காது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போகும்போது பாப்பா வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவோம். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஃபேமிலி அவுட் வந்து வெளியே போகிறோன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வர வழியில் வந்து பார்த்திங்கனாக்கா பானிபூரி சாப்பிட்டு நாங்கள் எல்லாருமே பானிபூரி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நைட்டு வந்து சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தான் வந்து பால்கனியில் உட்காந்துட்டு நான் என்னோட ஹஸ்பண்டும் வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. பாப்பா வந்து கீழே தூங்கிட்டு இருந்தா. நல்லா வந்து நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு நிறைய கதையை பேசிக்கிட்டு ஜாலியாக போச்சு அன்றைக்கி ஈவினிங்கே. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து 5th, அதாவது April 5 அன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ஈவினிங் போல் போயாச்சு. ஏன்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கடைக்கு வந்து காளியாட்டம் வருது. எங்கள் வீட்டிலேருந்து கடைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடையில் காளியாட்டம் வந்து சொல்லலாம், நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு, எங்களோட அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. எப்போதும் வந்து பார்த்திங்கன்னா காளியாட்டம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 1 o'clock கிட்ட வந்து முடிஞ்சிடும். ஏன்னா எங்கள் கடை தான் வந்து கடைசி கடை, அதுக்கப்புறம் ஒரு 2 வீடு தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோவில், அதனால் வந்து சட்டுன்னு வந்துடுங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் ஆன் டைமுக்கு தான் வருவோம். இப்போ 1 மணிக்கு வருதுனாக்கா சாமி நம்ம வந்து 10 மணிக்கிட்ட தான் வருவோம். முன்னாடி ஏதாவது வேலை இருந்துச்சுனாக்கா அம்மாவோ இல்லை நானும் வருவோம். அந்த மாதிரி வேலை வச்சு பார்த்துட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக வரலான்னு சொல்லிட்டு அப்படி தான் இப்போ தான் பிளான் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இந்த டைமும் வந்தோம். பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கனாக்கா எப்போதும் 1 மணிக்கு வர சாமி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4-5 மணிக்கு தான் வந்து சாமியே வந்துச்சு நம்ம கடைக்கு. அதுக்கப்புறம் வந்து சாமி கொஞ்சம் நேரம் வந்து காளி வந்து கொஞ்சம் நேரம் விளையாடும், அப்புறம் ஊஞ்சலை வச்சு அப்படி ஊஞ்சல் ஆட வைப்பாங்க, அது எல்லாமே நடக்கும். இன்றைக்கி வந்து இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா அப்பா வந்து ஆல்ரெடி முன்னாடி கடைக்கு வந்துட்டாங்க, அம்மா வந்து வீட்டில் இருந்தாங்க. நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து வீட்டுக்கு கடைக்கு வந்துட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலை வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து பண்ணி வச்சாச்சு. அம்மா வரும்போதே வந்து பார்த்திங்கனாக்கா பூஜைக்கு தேவையான சாமான்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. எப்போதும் வந்து காளியாட்டம் வந்துச்சுனாவே மாவிளக்கு போடுவோம், அது எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம கொஞ்சம் நேரம் கோலம் போட்டுட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா வந்து பார்த்திங்கனாக்கா காளியாட்டம் நடக்குதுனாவே அந்த இடமே வந்து ஜெய் ஜெயின்னு இருக்கும், பொம்மை இருக்கும், அந்த பெரிய பொம்மைலாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பொம்மை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நிறையா வந்து ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கும், சூப்பராக இருக்கும், ஜெய் ஜெயின்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து நம்ம அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து நல்லாயிருக்கும், அந்த 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 ஃபெஸ்டிவ் டைம்னாலே ரொம்ப நல்லாயிருக்கும். யார் யாருக்கெல்லாம் அந்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மறக்காமல் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி டைமில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சாப்பிட்லங்கிறதுனால வந்து பசி வந்துச்சு. கடைக்கு எய்த்தாப்பில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா பொட்டி கடை இருந்துச்சு. அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம்.
போய் கொஞ்சம் சிப்ஸு அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து லாலிபப் மட்டும் வாங்கி கொடுத்து நம்ம சாப்பிடும்போது சும்மா இருப்பான்னு சொல்லிட்டு அவளுக்கு லாலிபப் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அது பக்கத்துலேயே தான் வந்து கோவில் அந்த பொம்மைலாம் வந்து வச்சுருந்தாங்க. ஏன்னா சாமி கிட்டக்கு வரும்போது அந்த பொம்மை வந்து எடுத்து டான்ஸ் ஆடுவாங்க, அதனால் அங்கே வச்சுருந்தாங்க. அங்கே போய் நாங்கள் வந்து பார்த்து விளாண்டுட்டு இருந்தோம், ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு. சாம் வந்து பார்த்திங்கனாக்கா பயப்படுவான்னு நினச்சோம், பட் வந்து பயப்படவே இல்லை. போன காளியாட்டத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சாமுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் குழந்த தான், 2 மாதம் கூட இல்லை, அதோட கம்மியாக தான். அந்த 1 to 1.5 வயசு 1.5 மாதம் வரைக்கும் தான் அவளுக்கு இருக்கும். நாங்கள் வந்து தூக்கிட்டு வரல, நாங்கள் வந்து கடைக்கும் வரல. இந்த வழியில் வந்து வீடியோவில் சாமி வந்து இறங்கி வந்து இருப்பாங்கள்ல, அப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா குட்டி பிள்ளைங்கிறதுனால தூக்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் தூக்கிட்டு வரல. பட் இந்த டைம் தான் வந்து பார்த்திங்கனாக்கா சாமுக்கு ஃபஸ்ட்டு வந்து காளியாட்டம். அவள் வந்து ஏன்னா எனக்கே வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ்க்கு முன்னாடி வரைக்குமே காளியாட்டத்தை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கும். நான் வந்து சாமி கிட்டக்கு போனாலே எங்கள் அப்பா இழுத்து கொண்டு தான் விடுவாங்க, அந்த மாதிரி ஒரு எனக்கு அது பயம் இருக்கும். பட் நான் வந்து அப்படி தான் பயப்படுவேன். ஆனால் என்னோடய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவள் பயப்படவே இல்லை, நல்லா வந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தா. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. பாப்பா வந்து நம்மள மாதிரி இல்லை, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அன்றைக்கி டேவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக போச்சு. அப்புறம் பொம்மையெல்லாம் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள் திரும்ப வந்து வீட்டுக்கு போயிட்டோம். அம்மா வந்து கடைக்கு வந்துட்டாங்க, அப்பா போய் அழைச்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். நானும் என் ஹஸ்பண்ட் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுத்துட்டு பாப்பாவை தூங்க வச்சிட்டோம். நாங்கள் 2 பேரும் தூங்கல, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா 2 மணிக்கு சாமி வந்து கிட்டக்கு வந்துடுச்சு, நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஃபோன் அடித்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பாப்பாவை வந்து தூக்கிட்டு வரும்போது அந்த கிட்டக்கு வந்து மேலெலாம் அடிப்பாங்களா, அந்த சவுண்டில் வந்து பாப்பா முழிச்சிக்கிட்டா. சரி ஓகே நல்லதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடைக்கிட்ட வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த பொம்மை வந்து டான்ஸ் ஆடுறது சாமி எப்போ கிட்டக்கு வருதோ, அதாவது ஒரு 10-15 வீட்டுக்கு முன்னாடி வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பொம்மைலாம் எடுத்துகிட்டு ஆடுவாங்க. பஸ்ஸு போகிறப்ப வந்து ஒம்பளுக்கிறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் வரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா அம்மா ஆல்மோஸ்ட் வந்து அந்த மாவளுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நாங்கள் வந்து சாமிக்கு வந்து ஏன்னா என்னோடய பாப்பாவும் சரி சின்ன குட்டிக்கும் சரி தான் ஃபர்ஸ்ட் டைம். சின்ன குட்டி வர முடியல, அவள் வந்து ஓசூரில் இருக்கா. அதாவது என்னோடய அண்ணன் பொண்ணு, அவளுக்கு வந்து ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால அப்பா வந்து பெரிய மாலை வாங்கி வச்சுருந்தாங்க, வேண்டியிருந்தாங்க போல். அதை வந்து சாமி கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு முன்னாடி வீட்டில் சாமி கும்பிடும்போது எடுத்தது தான். நம்ம கடைக்கிட்ட வரக்குள்ள நம்ம வந்து எதுவுமே எடுக்கலை. நைட்டு வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 3:30 to 4 o'clock ஆகிடுச்சு சாமி வந்து நம்ம கடைக்கிட்ட வரத்துக்குள்ளே. என் அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட்டுங்கிறதுனால அவனுக்கு வந்து சாமி வந்து வீடியோ காலில் காமிச்சாச்சு. மேரேஜ்க்கு முன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருமே வந்து ஒன்றா தான் அந்த சாமி கும்பிடுவோம், சூப்பராக இருக்கும். அண்ணனுங்க 2 பேர், நான் ஜெயின்னு இருக்கோம். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவ் டைம்னாக்கா தனித்தனியாக இருக்கும் போதுலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி டைமில் கஷ்டமாக இருக்குமா, எப்படி ஃபீல் பண்ணுவீங்கிறத எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆனால் பாப்பா குட்டி வந்து பார்த்திங்கனாக்கா நான் பயந்த மாதிரிலாம் பயப்படல, நல்லாவே என்ஜாய் பண்ணான். எந்த சைடு சவுண்டு வந்தாலுமே அங்கே திரும்பி பார்க்கறது, இங்கே திரும்பி பார்க்கறது, இங்கே சிரிக்கிறது, அங்கே சிரிக்கிறது, நல்லாவே என்ஜாய் பண்ணான். எனக்கு அது ஒரு விஷயம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு வந்து மாவளுக்கெலாம் ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக போச்சு அன்றைக்கி நாளே. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்கள் ஊரில் இந்த மாதிரி காளியாட்டம்லாம் உண்டா அப்படிங்கிறதையும் எனக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த சாமி வந்து அழகாக அப்படி ஆடும்போது மாலை நகையெல்லாம் போட்டு ஆடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு அப்படியே கண்ணுக்குள்ளே வச்சுக்கலாம் போல இருக்கும், அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். யாரெல்லாம் உங்கள் ஊரில் அந்த மாதிரி நடந்திருக்கா, பார்த்துருக்கீங்களா வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஒரு நிமிஷமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக செம்மையாக இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களால மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு வரக்குள்ளே எடுத்தது தான். கடைக்கு வந்து முன்னாடி வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கோம், காளியாட்டம் வந்து ஆடிட்டுருக்கோம். அப்போ வந்து நம்ம கடைக்குள்ளே வரும்போது நான் வந்து எடுத்தது தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு பானகம் மோர்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா April 6 அன்றைக்கி தான் வந்து நான் அதாவது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ஆனிவர்சரிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மிட் நைட்டில் வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம். எங்கள் ஆனிவர்சரி அன்றைக்கி பிளெஸ்ஸிங் நடந்த மாதிரி அது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வேறு. கண்டிப்பாக இந்த ஆனிவர்சரி வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா சாமுக்கு வந்து இதான் ஃபஸ்ட்டு காளியாட்டம், ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அவள் லைஃப்பில் இந்த மாதிரி சாமி வந்து டான்ஸ் ஆடுறது கொள்றதெல்லாம் பார்க்குறதுலாம் அவளுக்குமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு இடத்துல கூட அழுகலை, பயப்படல, எதுவுமே பண்ணல, க்ரீப்பியாலாம் ஆகலை, நல்லா நார்மலாக இருந்தால் அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் ஆனிவர்சரி அன்றைக்கி மிட் நைட்டில் நாங்கள் சாமி கும்பிட்றது தான் ஃபர்ஸ்ட் டைம். நான் விடிஞ்சதுக்கப்புறம் தான் கோவில் போவோம், அப்படி தான் நடக்கும். பட் இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்பவே ஸ்பெஷல்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாலை போட்டதுக்கப்புறம் நமக்கு ஒரு மாலை தருவாங்கள்ல, அந்த மாலை வந்து அப்பா வந்து காரில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து போட்டுட்ருக்காங்க. அவங்களால கட்ட முடியல, ரொம்ப நேரம் இழுத்துட்டு இருந்தாங்க எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நார் வந்து சரியாக இல்லை, என்னால் கட்ட முடியாமல் அவங்க தவிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து என்னோடய அண்ணன் தான் கொஞ்சம் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்க. அண்ணன்னாக்கா என்னோடய சித்தியோட பையன், என்னோடய அண்ணன், அவங்க தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா எங்கள் ரிலேட்டிவ்லாம் அக்கம் பக்கம் தான், நல்ல அது ஒரு ஜாலியாக ஃபன்னாக பேசிட்டு போயிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கிட்ட வரவும் பொம்மைங்கள்லாம் வந்து பொம்மை போட்டுட்டு அவங்க ஒரு சைடு அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் பாப்பா வந்து இந்த பொம்மையை பார்த்துட்டு கொஞ்சம் அலறுவா, ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அந்த பொம்மையை பார்க்கக்குள்ள. சரி அதை பார்த்துட்டு பயப்படுவா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் அவன் வந்து என்ஜாய் பண்ணான். அங்கே அந்த சைடு நிற்கிறா பாருங்கள், அவங்க அப்பாவை தூக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. நான் எந்த விஷயத்துக்கெலாம் பயப்படான்னு நினச்சேனோ அந்த விஷயத்துக்கெலாம் பயப்படவே இல்லை, நல்லா என்ஜாய் பண்ணான். எங்களுக்குமே ரொம்ப நல்லா போச்சு அன்றைக்கி. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா சாமி வந்து கோவிலை தாண்டி 2 வீட்டுக்கு போகும், அங்கே போய் சாமி கும்பிட்டு அங்கே போகும் வந்து காளியாட்டம். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள் கோவிலில் இருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு, கொட்டாய் விட ஆரம்பிச்சிட்டா. சரி இதுக்கப்புறம் நம்மளால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சாமி கோவிலுக்குள்ளே போகிறதுக்குள்ளே நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். சரி நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 கிட்ட தான் இருக்கும். மாசு தெளித்து நம்ம வந்து விளக்கு தேய்ச்சி சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் சென்று நம்ம தூங்கியாச்சு. மார்னிங் வந்து பார்த்திங்கனாக்கா, அதாவது என்னோடய ஆனிவர்சரி மார்னிங் வந்து பார்த்திங்கனாக்கா எப்போ வந்து தூங்கணுன்னாக்கா ஒரு 7:15 கிட்ட தான் தூங்கணும். தூங்கிட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 2 hours கிட்ட தூங்கியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இதான் வந்து ஆனிவர்சரி அன்னைக்கு வந்து நாங்கள்லாம் கிளம்பி வந்து சுவாமிமலைக்கு போனோம். ஒரு 9:30 கிட்ட வந்து எந்திரிச்சு நம்ம வந்து சுவாமிமலைக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அங்கே போனோம். ஏன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சோல்ஃபுல் கனெக்டட் கோவில் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுவாமிமலை தான். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ஹாப்பினஸ் எங்கேனாலுமே நம்ம வந்து டக்குன்னு சுவாமிமலைக்கு போயிட்டு வந்துடும். அதனால் சரின்னு சொல்லிட்டு ஆனிவர்சரிக்கு வந்து சுவாமிமலைக்கு தான் போனோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்பா, ஏன்னா சண்டேங்கிறதுனால செம்ம கூட்டம். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 2.5 hours வந்து நாங்கள் க்யூவில் போயிருப்போம். அவ்வளோ க்யூ இருக்குன்னு எங்களுக்கு தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மல் க்யூவில் போயாச்சு. அவ்வளோ கூட்டம் அன்றைக்கி சண்டேங்கிறதுனால. சாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தவிச்சு போயிட்டா. அவளுக்கு எப்போதுமே நான் வந்து ஃபார்மா மில்க் வச்சுருப்பேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து ஸ்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தவிச்சு போயிட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து ஜூஸ் குடிச்சிட்டு பப் சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் எடுக்க போயிட்டோம் கும்பகோணத்துக்கு. ட்ரெஸ் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து பார்த்திங்கனாக்கா ஆனிவர்சரி ஸ்பெஷலாக வந்து அம்மா சூப்பராக சமைச்சு வச்சுருந்தாங்க. ஃபிஷ்ஷு, கிராப்பு, மட்டன் எல்லாமே சொல்லிவிட்டு நல்லா சாப்பிட்டாச்சு. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி போச்சு ஆனிவர்சரி. கேக் கட்டிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நார்மல் செலிப்ரேஷன் அப்படி தான் போச்சு, நார்மல் டேங்கிற மாதிரி தான். அப்புறம் வந்து அங்கேயும் போய்ட்டு இந்த டைமில் வந்து வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து நல்லா தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள் 4 o'clock எழுந்தோம். ஏன்னாக்கா நாங்கள் வந்து கொடைக்கானல் அப்படிலாம் வால்பாறை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். 4 மணிக்கு எழுந்துச்சி பார்க்குறேன், சாம் பாப்பா வந்து முழிச்சிட்டு என்னை பார்த்துட்டே படுத்து இருந்திருக்கா. என்னென்னு பார்த்தானாக்கா இவள் சாம் வந்து எந்திரிச்சானாக்காவே ஆக்டிவாக அங்கேயும் சுற்றுவா, என்ன அப்படியே படுத்துருக்கான்னு சொல்லிட்டு அவளை சும்மா தொட்டு பார்க்குறேன். ஹை ஃபீவர் அவளுக்கு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 105 degree வந்து செல்சியஸ் ஃபீவர் அவளுக்கு, ஹெவி ஃபீவர். ஹாஸ்பிட்டல் போனோம், வந்து டாக்டர்லாம் வந்து பயமுறுத்திட்டாங்க, இந்த மாதிரி ஃபீவர்லாம் வச்சுருக்கக்கூடாது, ஃபிக்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாச்சு. என்னடா நேற்று அவ்வளோ ஜாலியாக இருந்தோம், பிள்ளை நம்ம கூட அவ்வளோ சிரிச்சு விளையாண்டுட்டு இருந்தா, இன்றைக்கி இப்படி படுத்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. என் மேலே தான் படுத்திருந்தா, கீழே இறங்கல, ஒன்றுமே பண்ணவே இல்லை, நடக்க கூட இல்லை. அன்றைக்கி ஃபுல்லாகவே அவ்வளோதான் இருந்தா, ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆஸ்பத்திரி போனதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து ஓரளவு தெளிஞ்சு கொஞ்சம் சிரிச்சா கொண்டா. பட் அன்றைக்கி ஃபுல்லாகவே எதுவுமே சாப்பிடல. அவள் வந்து பால் கூட குடிக்கல, அந்த மாதிரி தான் இருந்தால். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அன்றைக்கி நாளே. இப்படி தான் வந்து இதுக்கப்புறம் வந்து பிளான்லாம் நம்மளால் யோசிச்சு பார்க்க முடியுமா என்ன, கண்டிப்பாக வந்து கேன்சல் பண்ணிக்கிட்டோம். சரி இது வந்து நெக்ஸ்ட் மந்த் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கேன்சல் பண்ணியாச்சு. ஏன்னா பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா 105 ஃபீவருங்கிறது வந்து ஈஸியான விஷயம் இல்லை. டாக்டர்லாம் வந்து ஃபிக்ஸ் வந்துடும் அத்தனை சொல்லும் போது உயிரே போயிடுச்சு, என்னென்னா அப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தா. பட் வந்து 4 days வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே இல்லை, ஒரு மாதிரி ஆக்டிவாகவே இல்லாத மாதிரி தான் இருந்தா. பட் இப்போ வந்து ஷீ இஸ் ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நல்லாயிருக்கா. அன்றைக்கி வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டோம். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஆனிவர்சரி டே வந்து போச்சு. முன்னாடி நாள் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம், மறுநாள் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டோம், பிள்ளைக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எப்போதுமே வந்து எங்கள் சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்தமாரி சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதேமாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.